கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான ஹோப் டிவி நேயர்களே, உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். கிரைஸ்ட் சர்மன் ஆன் த மவுண்ட், கிறிஸ்துவின் மலை பிரசங்கம் என்ற தலைப்பின் கீழே தொடர் பாடங்களை கற்று வருகிறோம். இன்றைக்கு நமது தியானத்தின் தலைப்பு என்னவென்றால், மலை பிரசங்கமும் நமது போலியான நியாயந்தீர்த்தலும், சர்மன் ஆன் தி மவுண்ட் அண்ட் அவர் ஃபால்ஸ் ஜட்ஜ்மெண்ட் என்ற தலைப்பில் நாம் படிக்க இருக்கிறோம். நமது தியானத்திற்குரிய பகுதி மத்தேயு 7 அதிகாரம் முதல் 5 வசனங்கள். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி, நீ உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வது எப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய் என்று வாசிக்கிறோம். அன்பானவர்களே, மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்கள் தான் இயேசு கிறிஸ்துவின் மலைப்பிரசங்கம் என்று நாம் அறிவோம். அவற்றில் மத்தேயு 5 அதிகாரம் மெய்யான நீதியை பற்றியும், மத்தேயு 6 அதிகாரம் மெய்யான பக்தியை பற்றியும் பேசுகிறது. மத்தேயு 5, 6 அதிகாரங்களை பார்த்தோம். மத்தேயு 7 அதிகாரத்தை நாம் படிக்க ஆரம்பிக்க போகிறோம். மத்தேயு 7 அதிகாரம் மெய்யான நியாய தீர்ப்பை பற்றி பேசுகிறது. மத்தேயு 5 அதிகாரம் ட்ரூ ரைச்சஸ்னஸ், மத்தேயு 6 அதிகாரம் ட்ரூ காட்லினஸ், மத்தேயு 7 அதிகாரம் ட்ரூ ஜட்ஜ்மெண்ட் என்று நாம் பார்க்கலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கம் செய்த போது அப்போதிருந்த யூதர்களின் நடைமுறை வழக்கத்திற்கு ஏற்ற அவர்களுக்கு மிகவும் பரிச்சயமான சில கருத்துக்களை, வார்த்தைகளை பயன்படுத்தினார். ஆண்டவர் செய்த பிரசங்கத்தில் அப்போ உள்ள மக்களுக்கு என்ன நடைமுறை இருந்துச்சோ அதை சொன்னார். அது அவர்களுக்கு புரிந்தது. உதாரணமாக, பிறரை நியாயந்தீர்த்தல் என்பது அவர்களது இரத்தத்தில் ஊறிப்போன ஒரு விஷயமாக இருந்தது. பரிசேய நியாயந்தீர்த்தலுக்கு சில உதாரணங்களை நாம் பார்க்க வேண்டும். நம்பர் 1, முதலாவது, சிறு சிறு விஷயங்களில் கூட அவர்கள் மற்றவர்களை விமர்சித்தார்கள். அந்த காலத்து யூதர்கள். மத்தேயு 12:2 பாருங்க. பரிசேயர் அதை கண்டு அவரை நோக்கி, இதோ ஓய்வு நாளில் செய்யத்தகாததை உம்முடைய சீஷர்கள் செய்கிறார்களே என்றார்கள். இது ஒரு உதாரணம். ஏதாவது சீஷர்கள் செய்தால், அந்த வயல்வெளியில் கதிரை கொய்து ஓய்வு நாளில் அதை சாப்பிட்டால், அதை கசக்கி எடுத்து சாப்பிட்டால் குற்றம் சுமத்துவார்கள். ஓய்வு நாளில் யாராவது சுகமாக்கினால் குற்றம் சுமத்துவார்கள். இது அந்த பரிசேயர்களின் பழக்கமாக இருந்தது. மத்தேயு 15:2 பாருங்க. உம்முடைய சீஷர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்கிறார்கள்? கை கழுவாமல் போஜனம் பண்ணுகிறார்களே என்றார்கள். பிறரிடம் குற்றம் கண்டுபிடித்து குற்றவாளிகளாக தீர்க்கும் குரோத குணம் பரிசேயரிடம் இருந்தது. மக்கள் உபவாசிக்கவும் ஜெபிக்கவும் அவர்கள் கட்டாயப்படுத்தினார்கள். பாரம்பரிய கிரியைகளை அவர்கள் தலையில் தூக்கி வைத்து ஆடினார்கள். இயேசு கிறிஸ்துவின் காலத்து யூதர்கள். பார்த்தீங்களா? இப்போ பரிசேயை நியாயந்தீர்த்தல், அவன் அப்படி செய்கிறான், இவன் எப்படி செய்கிறான், அதே எங்கே இருக்குது, இதையும் எங்கே இருக்குது. இன்றைக்கி நாம் பார்க்குறோம்ல, சபைகளே இந்த மாதிரி குணம் படைத்தவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். இரண்டாம் உதாரணம் என்னவென்றால், இரட்சகர் இயேசுவையும் அவர்கள் குறை கூறி நியாயந்தீர்த்தனர். மத்தேயு 12:24 பரிசேயர் அதை கேட்டு, இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூலினாலே பிசாசுகளை துரத்துகிறானே அல்லாமல் மற்றபடி அல்ல என்றார்கள். பார்த்தீங்களா? என்ன படிக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவையும் விட்டு வைக்கல. இயேசு கிறிஸ்துவையும் சொல்லத்தகாத வார்த்தைகள் எல்லாம் சொல்லி பிசாசுகளின் தலைவன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த தலைவனாலே இவர் இதெல்லாம் செய்கிறாரு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பிசாசுக்கு ஈக்குவலாக அவங்க குற்றம் சுமத்தி இருக்கிறாங்க. பிசாசுகளை அவர் துரத்தினார்.
அவர்கள் செய்ய முடியாத ஒன்றை அவர் செய்தபோது அவர்கள் குறை கூறினார்கள். இன்னொரு வசனம் பாருங்க, யோவான் 9:16 அப்பொழுது பரிசேயரில் சிலர் அந்த மனுஷன் ஓய்வு நாளை கை கொள்ளாததினால் அவன் தேவனிடத்திலிருந்து வந்தவன் அல்ல என்றார்கள். ஓய்வு நாள் ஆண்டவர் அற்புதங்கள்லாம் செய்தார், நன்மைகள்லாம் செய்தார். இதை பார்த்து அந்த யூதர்களுக்கு என்ன எண்ணம் என்று சொன்னால், இவர் ஓய்வு நாளை மீறுகிறார் அப்படின்னு குற்றம் சுமத்தினார். ஆண்டவர் ஓய்வு நாளை எப்படி கடைபிடிக்கணும் என்ற சரியான முறையை அவர் செயலிலே காண்பித்தார், அவ்வளவுதான். வேறு சிலர் பாவியாயிருக்கிற மனுஷன் இப்படிப்பட்ட அற்புதங்களை எப்படி செய்வான் என்றார்கள். இவ்விதமாய் அவர்களுக்குள்ளே பிரிவினை உண்டாயிற்று. ஒரு கூட்டம் குற்றம் சுமத்தது, இன்னொரு கூட்டம் இல்லை இவ்வளோ அற்புதங்கள்லாம் செய்கிறாரு, இவர் எப்படி இதெல்லாம் செய்ய முடியும், இவர் எப்படி பாவியான மனுஷன் எல்லாம் கிடையாது, இவர் விசேஷமானவர் என்று இன்னொரு கூட்டம் சொல்லிச்சு. அன்பானவர்களே, ஒருவர் இன்னொருவருக்கு ஆசீர்வாத விதமாக நன்மை செய்தால் கூட அதையும் தீய உள்நோக்கத்தோடு பரிசேயர்கள் பார்த்தார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நன்மை செய்தார், அவர் தீமை செய்கிறார் அப்படின்னு இவங்க முடிவெடுத்தார்கள். பிறவி குருடனை அவர் சுகமாக்கினார், அவர்களோ ஓய்வு நாளை அவர் மீறுகிறார் என்றார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளில் செய்த அற்புதங்கள் சுவிசேஷங்களிலே 7 அற்புதங்கள் இருப்பதாக நாம் பார்க்கிறோம். பிசாசு பிடித்தவனை அவர் விடுவித்தால் அவர்களோ அவருக்கு பிசாசு பிடித்திருக்கிறது என்றார்கள். பார்த்தீங்களா இந்த பரிசேயை நியாயந்தீர்க்கும் ஆவி எப்படி இருந்தது என்று. பிரியமான தேவப்பிள்ளையில இதுதான் அந்த பரிசேயனுடைய குணம். ஆனால் தங்கள் குடும்பத்தில் யாராவது நன்மை செய்தால் அதை குறித்து பரிசேயர்கள் குறை ஒன்றும் சொல்லாமல் பெருமையாக ஜம்பம் அடிப்பார்களாம். மற்றவங்களுக்கு நன்மை செஞ்சால் குறை சொல்லுவாங்க, தங்கள் குடும்பத்துக்கு நன்மை செய்தால் அவங்க பெருமையாக பேசுவாங்க. இப்படிப்பட்ட பரிசேய ஆவியினால் நாமும் அலைக்கழிக்கப்படுகிறோமா? பரிசேய நியாயந்தீர்க்கும் ஆவியினால் அவர்களிடம் ஆவிக்குரிய பெருமை இருந்தது. மற்றவர்களுக்கு தங்கள் வாழ்க்கையை அளவுகோல் என்று நினைத்தார்கள். நான் தான் என்ன மாதிரி அவங்க இருக்கணும். அதுவே அவர்கள் மற்றவர்களை போலியாக நியாயந்தீர்ப்பதற்கு வழி நடத்தியது. பிரியமான தேவப்பிள்ளைகளே, இப்படி போலியாக நியாயந்தீர்த்தலின் அபாய விளைவுகள் என்னென்ன? ஆண்டவர் அப்படிதான் அந்த மத்திய 7ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு பாருங்க, நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். இப்படி போலியாக நியாயந்தீர்க்கும் பொழுது அதில் இருக்கிற டேஞ்சர் என்னென்ன? நம்பர் 1, பிறரை நியாயந்தீர்க்கும் போது கிறிஸ்துவின் உரிமையை நாம் பறிக்கிறோம். யோவான் 5:22 பாருங்களேன், அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். நம்மை நியாயம் தீர்க்கிறவர் நம்மை படைத்தவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. இவனெல்லாம் பரலோகம் போவானா, இவன் ஒரு கிறிஸ்தவனா, இவன் பைபிளை வேற தூக்கி பிரசங்கம் பண்ணுறான் என்றெல்லாம் நாம் பிறரை குறை கூறி நியாயம் தீர்க்கும் போது கிறிஸ்துவுக்குரிய தனிச்சிறப்பு வாய்ந்த உரிமையை நாம் பறித்து கொள்கிறோம். மற்றவர்களை குறித்து முழுமையாக அறிந்திருப்பவர் ஆண்டவர் ஒருவர் மட்டுமே. மாணவர்களே, அப்போ அந்த குறை சொல்லக்கூடிய, குற்றம் சொல்லக்கூடிய, நியாயம் தீர்க்கக்கூடிய இந்த குணம் பொல்லாத குணம் என்பதை ஆண்டவர் சொல்றாரு. மத்திய 7:2 பாருங்க, ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள், நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். 1 பவுல் சொல்றார், ஆனதால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். பல நேரங்களில் நம்முடைய மாம்ச பலவீனத்தில் மற்றவர்கள் குறித்து குறையாகவே பேசி நியாயம் தீர்த்து விடுகிறோம். அந்த பாவத்தில் எல்லாரும், என்னையும் சேர்த்து எல்லாருமே அகப்பட்டு விடுகிறோம். அன்பானவர்களே,
ஆண்டவர் தான் நம்மை காப்பாற்ற வேண்டும். ஆண்டவர்கிட்ட நம்மை முற்றிலுமாக சரணாகதி அடையும்படி ஒப்புக் கொடுக்க வேண்டும். நியாயம் தீர்ப்பது அவருடைய வேலை. அவரது வேலையில் நமது மூக்கை நாம் ஏன் நுழைக்க வேண்டும்? முதலாவது அபாய விளைவு. பிறரை நியாயந்திருக்கும் பொழுது நாம் கிறிஸ்துவின் உரிமையை பறிக்கிறோம். இரண்டாவது, பிறரை நியாயம் தீர்க்கும் போது நம்மை நாமே நியாயம் தீர்த்துக் கொள்ளுகிறோம். ரோமர் 2:1 ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். பிறர் குறை சொல்லும் பொழுது நான் என்னையே குறை சொல்லிக் கொள்கிறேன். பிறரை நான் நியாயம் தீர்க்கும் பொழுது என்னையே நான் நியாயம் தீர்த்துக் கொள்கிறேன். பிரியமான தேவ பிள்ளைகளே, மற்றவர்களை கண்டனம் பண்ணி குற்றஞ்சாட்டுகிறவர்கள் தங்களை தாங்களே குற்றவாளிகள் என்று அறிவிக்கிறார்கள். ஏனெனில் அவர்களும் அதே காரியங்களை செய்கிறார்கள். மற்றவர்களை கண்டனம் செய்யும் போது அவர்கள் தங்களுக்கு தாங்களே தீர்ப்பு வழங்கிக் கொள்கிறார்கள். இந்த தீர்ப்பு நியாயமானது என்று தேவனும் அறிவிக்கின்றார். என்னை நானே நியாயம் தீர்த்துக் கொள்கிறேன், இந்த தீர்ப்பு நியாயமானது என்று தேவனும் அறிவிக்கின்றார். தங்களுக்கு எதிராக தாங்களே சொந்தமாக கொடுக்கும் தீர்ப்பை தேவன் ஏற்றுக்கொள்கிறார் என்று தாட்ஸ் ஃப்ரம் த மவுண்ட் ஆஃப் பிளெஸ்ஸிங் பக்கம் தமிழ் புத்தகத்தில் நித்திய கண்மலை வழங்கும் சத்திய விருந்து 158ஆம் பக்கத்தில் வாசிக்கிறோம். பிறரை நாம் குற்றவாளி என்று தீர்க்கும் பொழுது நம்மை நாமே குற்றவாளி என்று தீர்க்கிறோம். அந்த சுயமான அந்த சொந்த தீர்ப்பை ஆண்டவரும் ஏற்றுக்கொள்ளுகிறார். மாணவர்களே, 2 விரல்களை கொண்டு பிறரை சுட்டி காட்டி பழி சுமத்தினால், 2 விரலை காட்டி இப்படி காட்டுறோம் அப்படின்னு சொன்னான், மற்ற 3 விரல்கள் நம்மைத்தானே காட்டுகிறது என்று பொதுவாக சொல்லுவார்கள். குழந்தை பிள்ளைகளே, ஒருத்தட்ட 1 விரலை காமிச்சோன்னா 4 விரல் என்னையே காட்டுது, அது 2 விரலை காமிச்சா 3 விரல் என்னையே காட்டுது. தவறிழைத்து குற்றத்தில் இருப்பவனே மற்றவர்களிடத்தில் இருக்கும் தவறை சந்தேகிப்பதில் முதல் ஆளாக இருப்பான். தான் தப்பு செஞ்சிட்டான்னா அதை மறைக்கிறதுக்கு அடுத்தவனை குறையை சுட்டி காட்டுவான். பிரியமான தேவ பிள்ளைகளே, இது ஒரு கடுமையான தேவன் கொடுக்கிற எச்சரிப்பு. மற்றவர்களை குறித்து குறை பேசுவதும் மற்றவர்களை நியாயம் தீர்ப்பதும் நாம் செய்யக்கூடாத தகாத செயல். தேவ பிள்ளைகளே, என்ன செய்யணும்? இந்த நியாயம் தீர்த்தல் என்னும் கண்ணிக்கு நாம் விலகி இருக்க வேண்டும். எப்படி விலகுவது? விலகுவதற்கான வழிகள் என்னென்ன? 3 காரியங்களை பார்க்க போகிறோம். முதலாவது, பிறரை நியாயம் தீர்க்க நம்மில் ஒரு தகுதியும் இல்லை என்ற உள்ளுணர்வு மேலோங்கி நிற்க வேண்டும். மற்றவங்களை நியாயம் தீர்க்கிறதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கணும். அதான் ஆண்டவர் மலைப்பிரசங்கத்தில் சொன்னார், நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? உத்தரம்னா என்ன? இங்கிலீஷ் பைபிளில் பாருங்கள், பீம்னு போட்டிருக்கோம். பீம் கட்டடத்தில் பார்த்தீங்கன்னா மேலே அந்த சீலிங் கூரையில் பார்த்தீங்கன்னா இடையில பெரிய பெரிய தூண் மாதிரி இப்படி ஓடும். இந்த காலத்தில் மரத்தில் பீம் போட்டிருப்பாங்க, இந்த காலத்தில் சிமெண்ட்டிலே பீம் போடுறாங்க. அதுதான் உத்தரம். அவ்வளோ பெரிய உத்தரம் உன்ட்ட இருக்குது, நீ அடுத்தவங்களில் இருக்கிற துரும்பு, சின்ன துரும்பு, அதை நீ பார்க்கிறாயே. மாணவர்களே, நம்மிடத்திலே நிறைய குறைகள் இருக்கின்றன. நாம் பிறரை நியாயம் தீர்ப்பதற்கு நம்மிடத்தில் என்ன தகுதி இருக்கிறது? யாக்கோபு 4:12 நியாயப்பிரமாணத்தை கட்டளையிடுகிறவர் ஒருவரே, அவரே ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர், மற்றவனை குற்றப்படுத்துகிறதற்கு நீ யார் என்று யாக்கோபு பக்தன் அழகாக எச்சரிக்கிறார். பாவியான ஒரு மனிதன் இன்னொரு பாவியான மனிதனை குற்றம் தீர்க்கலாமா?
உன்னையும் நியாயந்திருக்க ஒருவர் மேலே இருக்க அவருக்கு மேலாக செயல்படும் தகுதி எனக்கு இருப்பது போல் காட்டி நம் ஆவிக்குரிய வாழ்வை வளர்ச்சியை நாம் ஏன் பாழ்படுத்தி கொள்ள வேண்டும்? அன்பானவர்களே, எல்லாரும் நியாயந்திருக்கிறதுக்கு ஒருத்தர் மேலே இருக்கிறார். நான் இன்னொருத்தரை நியாயந்திருக்கும் பொழுது அவருக்கு மேலாக என்னை வைத்துக் கொள்ளுகிறேன். லூசிஃபர் லெவலில் நம்ம செயல்பட்டு விடுகிறோம். அப்படி செய்யும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பாதிக்கப்படும், வளர்ச்சி குன்றி போகும். நம் குறைகளையே நாம் இன்னும் மேற்கொள்ள தடுமாறி கொண்டிருக்கும் போது நமக்கு எதற்கு அடுத்தவர் விவகாரம்? மத்தேயு 7:5 பாருங்க. மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். கர்த்தர் அதை பார்ப்பார், கர்த்தர் அதை கேட்பார். 2 நாளாகமம் 24:22 வாசிக்கிறோம். கர்த்தர் அதை பார்ப்பார், கர்த்தர் அதை கேட்பார். யோய்தா என்ற ஒரு தேவ மனிதன் இருந்தார், பிரதானாசாரியன். அவனுடைய மகன் ஒருவனை யோவாஸ் என்ற ராஜாவினுடைய நாட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கல்லெறிந்து கொன்றார்கள். கல்லெறிந்து கொள்ளும் பொழுது என்ன சொல்லிட்டு செத்தாரு? சகரியா என்ற அந்த பரகியா என்ற மனிதன், சகரியா அல்லது பரகியா அப்படின்னு படிக்கிறோம். கர்த்தர் அதை பார்ப்பார், கர்த்தர் அதை கேட்பார் என்று அவரிடமே அடுத்தவர் விஷயத்தை விட்டு விடுவது உயரிய கிறிஸ்தவ பண்பாகும். இதெல்லாம் நமக்கு எதுக்குங்க? ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்று ஆண்டவரிடத்தில் விட்டுவிட வேண்டும். ஆனால் இதை சொன்னால் அநேகர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் ஆண்டவர் அப்படித்தான் சொல்லியிருக்கிறார். உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை பார், அடுத்தவங்க கண்ணில் இருக்கிற துரும்ப நீ பார்க்காத. ஒன்று இருக்கிற பெரிய பிரச்சனையை பார், அடுத்தவன் இருக்கிற சின்ன பிரச்சனையை பார்க்காத. அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தரதை பார்ப்பார், கர்த்தரதை கேட்பார். அவ்வளோதான். யோவான் 21 20 22 வசனங்களை பார்த்தால் யோவான் காரியத்தை பற்றி ஆண்டவர் யோவானை பற்றி பேதுரு பற்றிலாம் அப்படியே சொல்லிகிட்டே வந்தார். அப்போது பேதுருவுக்கு என்ன ஆவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் காரியம் என்ன? யோவானை பற்றி, யோவான் காரியத்தை பற்றி அறிவதற்கு இந்த பேதுருவுக்கு விருப்பம். பேதுரு எப்பொழுதுமே அந்த முந்திரி கொட்டை மாதிரி செயல்படுவார்ல. யோவான் காரியத்தை கேட்குறார், யோவானை சுட்டி காண்பித்து இவன் காரியம் என்ன? ஆண்டு சொன்னார், நான் வருமளவும் இவன் இருக்க சித்தமானால் உனக்கு என்ன அப்படின்ட்டார். தேவ பிள்ளைகளே, அப்போ ஆண்டவர் அந்த யோவான் 21 என்ன காரியம் சொல்கிறாருன்னா, பேதுரு உன் காரியம் என்னன்னு சொல்லிட்டேன்ல, உன் காரியத்தை நீ பார், யோவான் காரியத்தை பற்றி நீ கவலைப்படாது. தேவ பிள்ளைகளே, இந்த பாடத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் நியாயந்தீர்த்தல் என்னும் கண்ணிக்கு நாம் விலகும் முதலாவது வழி. இரண்டாவது, மற்றவர்களை துரத்தி விடுவதல்ல, இழுத்து கொள்வதே இயேசுவின் குணம் என்ற புரிந்துணர்தல் நமக்கு வேண்டும். ஆண்டவர் யாரையாவது துரத்தி விட்டாரா தன்னிடத்தில் வந்தவர்களை? யோவான் 6:37 அப்படித்தானே வாசிக்கிறோம். இடத்துல வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். மற்றவர்களை துரத்தி விடுவதல்ல, இழுத்து கொள்வதே இயேசு கிறிஸ்துவின் குணம் என்ற புரிந்து உணர்தல் நமக்கு தேவை. மிகவும் துக்கமான விளைவுகளுக்கு இட்டு செல்கின்ற பாவமானது என்னவென்றால், அன்பில்லாத, குற்றம் கண்டுபிடிக்கிற, மன்னிக்க விரும்பாத குணமாகும். அன்பில்லாத, குற்றம் கண்டுபிடிக்கிற, மன்னிக்க விரும்பாத குணமே என்ன செய்யுமா? மிகவும் துக்கமான விளைவுகளுக்கு நம்ம இழுத்து செல்லுகிற பாவம் என்று நாம் வாசிக்கிறோம். தாட்ஸ் வித் மவுண்ட் ஆஃப் பிளெஸிங் பக்கம் 160. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஓசியா 11:4 சொல்லுகிறது, மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன். அவர்கள் கழுத்துகளின் மேல் இருந்த நுகத்தடி எடுத்து போடுகிறவரை போல் இருந்து அவர்கள் பட்சம் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன். எப்படிப்பட்டவர்? அன்பின் கயிறுகளால் மனுஷரை கட்டி இழுக்கிற தேவன். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் எல்லாரையும் தம் பக்கமாக ஈர்த்து கொள்ளுகிறவர், இழுத்து கொள்ளுகிறவர். என்ன இழுத்து கொள்ளும்? அப்பொழுது உமக்கு பின்னே ஓடி வருவோம் அப்படின்னு உன்னத பாட்டு 1 வாசிக்கிறோம். ஆண்டவர் நம்மை தம்முடைய அன்பின் கயிறுகளால் கட்டி இழுக்கிற தேவன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்கேயாவது யாரை குறித்தாவது குறை சொல்லியிருக்கிறாரா?
ஆனால் கிறிஸ்துவின் பிள்ளைகள் அவரை போல் நாம் இல்லையே. பிறருக்காக ஜெபிக்கிறவர்கள் குறை சொல்ல மாட்டார்கள். பிறரை குறித்து குறை சொல்லுகிறவர்கள் அவர்களுக்காக ஜெபிக்க மாட்டார்கள். நாம் எந்த கேட்டகரி, எந்த வகையில் நாம் இருக்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். நியாயந்தீர்த்தல் என்னும் கண்ணிக்கு விலகும் மூன்றாவது வழி, பிறரது நன்மைகளை குறித்து மட்டும் பேசும் பண்பை நாம் வளர்த்து கொள்ளுதல் வேண்டும். பிறருடைய நன்மைகளை குறித்து பேசணும். ஆதியாகமம் 49:21 பாருங்க, யாக்கோபு தன் மகன் நப்தலியை குறித்து சொன்னார். நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான், இன்பமான வசனங்களை வசனிப்பான் அப்படின்னு வாசிக்கிறோம். இன்பமான வார்த்தைகளை பேசும்படிக்கு நாம் தேவனிடமிருந்து வரும் விடுதலையை பெற்றிருத்தல் அவசியம். இன்பமான வார்த்தைகளை பேசணும்னா நமக்கு விடுதலை தேவைங்க. ஆண்டவர் கொடுக்கிற விடுதலை தேவை. அடுத்தவர் குறைகளை பேசுகிற அந்த அடிமைத்தனத்திலிருந்து நமக்கு விடுதலை தேவை. தேவனால் நமது நாவுகள் தொடப்பட வேண்டும். எப்படி ஆண்டவர் ஏசாயாவின் நாவை பலிபீடத்து, பரலோக பலிபீடத்து அக்கினி தழலினால் தேவதூதனை கொண்டு தொட்டாரோ, அந்த அசுத்த உதடு உள்ள மனுஷன் நான் என்று சொன்ன ஏசாயா எப்படி சுத்திகரிக்கப்பட்டாரோ, இன்னைக்கு நம்முடைய உள்ளமும் நம்முடைய உதடுகளும் அப்படி சுத்திகரிக்கப்பட வேண்டும். எலன் ஒயிட் அம்மையார் எழுதுறாங்க பாருங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹீலிங் பக்கம் 492, சுகமளிக்கும் ஊழியம் என்ற புத்தகத்தில், பிறரை குறித்து நல்லதை பேசும் பண்பை வளர்த்து கொள்ளுங்கள். நீங்கள் பழகுகிறவர்களின் நற்குணங்களின் மீது சிந்தை கொண்டிருங்கள். அவர்கள் பிழைகளையும் தவறுதல்களையும் எவ்வளவு குறைவாக காண முடியுமோ அவ்வளவு குறைவாக காணுங்கள். பிறருடைய நல்ல காரியங்களை பார்க்கணுமா, பேசணுமா? ஒரு திருக்குறள் இருக்குல்ல, இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்றின்னு ஒரு திருக்குறள் இருக்கிறது. இனிமையாக பழங்கள் போல எத்தனையோ விஷயங்கள் இருக்கும் பொழுது ஏன் காயை பறிக்கிறீங்க? நம்ம காயை தான் பறிச்சிட்டு இருக்கிறோம், அடுத்தவங்க குறையத்தான் பேசிட்டு இருக்கிறோம். அவர்கள் நற்காரியங்களை நாம் பேசுவதில்லை. அன்பானவர்களே, ஆகவே நமது போலித்தனமான கிறிஸ்தவ வாழ்வையும் போலித்தனமான நியாயந்தீர்த்தலையும் புறம்பே தள்ளி தேவனுடைய நீதியான தீர்ப்புக்கு காத்திருந்து உண்மையாய் வாழ வேண்டும். இன்னைக்கு அநேகர் பார்த்தால் நியாய தீர்ப்பை நம்ம கையில் எடுத்துக்கொண்டு எப்படி செஞ்சிடணும், அப்படி செய்யலாம், இப்படி செய்யலாம், நம்ம இதை செஞ்சிருவோம், அதை செஞ்சிருவோம்னு அநேகர் இன்னைக்கு திருச்சபையில் சங்கங்கள் ஏற்படுத்தி கொண்டு எல்லாரும் நீதிபதிகளாக மாறிவிடுகிறார்கள். பிரியமான தேவப்பிள்ளைகளே, நியாய தீர்ப்பு ஒன்று பரலோகத்தில் நடக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதி ஒருவர் இருக்கிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் எல்லாம் பார்த்து கொள்வார் என்று அவர் நியாயம் தீர்ப்பதற்கு நாம் எல்லாவற்றையும் அவரிடத்தில் விட்டுவிட வேண்டும். இதுதான் மலைப்பிரசங்கத்தில் ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்கிற பாடம். பாவிகளாக இருக்கிற நாமே மற்ற பாவிகளை நியாயம் தீர்க்க முடியுமா? ஆண்டவரை நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எங்களை உம்மை போல் மாற்றும் என்று அர்ப்பணிப்போம். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நாளுக்கு நமக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் போலியான நியாயம் திருத்தலை குறித்து நாங்கள் படித்தோம். கர்த்தாவே, நாங்கள் கர்த்தரிடத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து வாழ வேண்டும். கர்த்தருக்கு மேலாக நாங்கள் செயல்பட நினைக்கக்கூடாது. ஆண்டவரே, எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த குறை கூறுதல் என்னும் பாவத்திலிருந்து, இந்த பொல்லாப்பு பேசக்கூடிய நாவின் கட்டுகளிலிருந்து கர்த்தர் எங்களை விடுவிக்கும்படியாய் வேண்டுகிறோம். கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.